அன்னக்கிளி ஆவண்ணக்கிளி அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடுற சாயக்கிளி அன்ன நட மின்னலிட முன்ன வந்தாளே. எனக்கு வந்து சித்ராம்மா நான் ஐ திங்க் என்னோட நிறைய இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ரொம்ப 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 ஃபேவரட்டான சிங்கர். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்லேருந்து நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். அண்ட் யா சம்படி தட் ஐ ரியலி லுக் அப் டு. பச்சை புல்வெளி விரிஞ்சிருக்கு, பாரிஜாதம் எரிஞ்சிருக்கு, புன்னகையோட போவோம் கைய பிடிச்சு வாடாய மகனே. குபேராக்கு வந்து அம்மா வந்து பாடுற ஒரு பாட்டு மாதிரி தானே. நைட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 1:30 மணி 2 மணி ஆச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஃபைனல் அடுத்த நாள் சென்சருக்கு கொடுக்கணும் அவங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சாங் படத்தில். ஐ டோன்ட் கம் ஃப்ரம் எந்த ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது எனக்கு. ஃபேமிலிலேருந்து அப்பா மாமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆமாம், ஸோ அது ஒரு யூ டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது மெயினாக கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்ட்ரெயின், வோக்கல் ஸ்ட்ரெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நிறைய பேர் வந்து அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப நிறைய பண்ணிகிட்டே இருந்தாலும் யூ ஹாவ் டு நோ யோர் வாய்ஸ். ஸோ அதுக்கு ஒரு சிலப்போ வந்து ரசிகா ரா ரா ரகள ஜோ ரா ஆஹா படைச்ச உருவ 2 கதைக்கு வெளியே வந்து நிஜத்தில் அடிச்சு கிடுதே. ஒரு கை ஆக்க மறு கை சாய்க்க ஆஹா கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ வித் பாடகி சிந்துரி விஷால் அவர்களுடன் ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். விகடனுடைய விருதுகளுக்கு வாழ்த்துக்கள். நான் விகடன் விருது வந்து கொஞ்சம் ரேராக தான் கொடுப்பாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு விருது தான், தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. மினிக்கி பாடல் தங்கலானுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பாடலும் மிகப்பெரிய வெற்றி. ஸோ நம்ம அந்த பாட்டிலேருந்தே நம்ம இன்று ஆரம்பிப்போம். சின்னதாக மிஸ் மாதிரி. அன்னக்கிளி ஆவண்ணக்கிளி அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடுற சாயக்கிளி அன்ன நட மின்னலிட முன்ன வந்தானே. புதுவைக்கும் வந்து மாமை போசோக்கே நின்னானே. மினுக்கி மினுக்கி மேனா மினுக்கி மிடுக்கா நடந்தா தின்னக்குத்தான் சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னக்குத்தான். சூப்பர் மேம். நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்தேன், மினிக்கி பாடலை பாடியது இவர்கள் தான் அப்படின்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், விகடன் அவார்டு அதான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் ஐ திங்க் டாப் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து விகடன் அவார்ட் தான் சவுத் இண்டியன் சினிமாவுக்கு. ஸோ அதுவும் நிறைய நாமினிஸ் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாமினிஸ்லேருந்து கிடச்சது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஐ திங்க் தேங்க்ஸ் டு காட். அந்த நாமினிஸ் எல்லாமே பார்த்தீங்களா? பார்த்தேன் நான் பார்த்தேன். யா சில லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு கிடைக்கும்போது அது எப்படி இருந்துச்சு? ஸோ என்னென்னா வந்து ஐ மீன் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பாக ஐ மீன் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷனோடு எதுவுமே பண்ணுறதில்ல. பட் விகடன் அவார்ட் அதான் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ். லைக் அது தேர்ந்தெடுத்து கொடுக்குற ஒரு விஷயம். அது ரொம்ப ஐ திங்க் நாட்டுப்புற பாடல் அந்த ஒரு கேட்டகரியில். ஏன்னா அது நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ரூட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலுக்கு அந்த குரலுக்கு அவங்க வந்து ஐ திங்க் தே ஃபவுண்ட் சம்திங் வெரி யூனிக் அபவுட் இட். ஸோ அதனால பாரஞ்சித் சாருக்கும் ஜிவி சாருக்கும் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இந்த இன்டர்வியூ மூலமாகவும். ஸோ யா ஓகே, நான் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். உங்களுடைய பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், எல்லாமே பாடணும். கண்டிப்பாக. ஒரு சின்ன ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி இருக்க போது குட்டி மினி கான்செர்ட் பண்ணிடலாம் நம்ம. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி என்னென்னா
ஒரு பாடகியின் வாழ்க்கை தினமும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கேயாட்டிக் தான். ஏன்னா என்னைக்கு எப்போ ரெக்கார்டிங்கிறது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் தான். பிகாஸ் சடனாக இப்போ குபேராவில் கூட பாடியிருந்தேன். ஸோ கால் பண்ணி ஆஃப்டர்நூன் கால் வந்துச்சு, இன்றைக்கி நைட் ரெக்கார்ட் பண்ணணும், அதனால் நீங்கள் டவுனில் இருக்கீங்களா? ஏன்னா ஹைதராபாத் சென்னை போயிட்டு வந்துட்டுருக்கிறதுனால இருக்கேன். ஐ மீன் ஹைதராபாத்தில் இருந்தேன் அப்போது, கரெக்டாக ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் நத்திங் இஸ் பிளான்டு. நீங்கள் ஆந்திராவா பேசிக்? இல்லை தமிழ் தான். பட் நிறைய தெலுங்கு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் என்னோட கரியர் ஸ்டார்ட் சாங்லாம் தெலுங்கு சாங், அதனால தான் கேட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு இனிஷியலி எனக்கு நிறைய தெலுங்குல தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து இப்போ தான் வந்து நிறையா கொஞ்சம் தமிழ் வந்துட்டுருக்கு. ஸோ யா, ஸோ வாழ்க்கைன்னு பார்த்தா ஒவ்வொரு நாள் ஆமாம், டே இன் லைஃப் ஆஃப் அ சிங்கர். எஸ், ப்ராக்டிஸ் கண்டிப்பாக டெய்லி பண்ணிவிடுவேன். எப்படியாவது ஒரு மார்னிங் இல்லை ஈவினிங் எங்கேயாவது ஒரு டைம் கிடச்சிருந்தா ரெக்கார்டிங் போனேன்னா தென் இட்ஸ் அங்கேயே வந்து இட்ஸ் லைக் அ ப்ராக்டிஸ் தான். பட் அதை தவிர்த்து அந்த மானிட்டர் பார்க்குறதுங்க மாதிரி அங்கேயும் நடக்கும். ஆக்டர்ஸ் மானிட்டர் பார்க்குறாங்களா, ரெண்டு மூணு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ரிஹர்சல்னு இல்லை, ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் லைக் ஒரு 2 to 4 hours ஆஃப் டைம்குள்ளே வந்து அந்த டைம்குள்ளே உருவார அந்த ஒரு பாட்டு தான். லைக் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் அது சாங் பண்ணி வச்சுருப்பாங்க, சிலப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நடக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ரெக்கார்டிங் செஷனுமே வந்து ரொம்ப யூனிக் தான் சொல்லுவேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு அந்த 2 to 4 hours வந்து லிரிசிஸ்டோடு உட்காந்து லிரிக்ஸ் புரிஞ்சுட்டு அந்த இமோஷன் என்ன, டோன் செட் பண்ணி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கு என்ன வேணும், அண்ட் என்னோட சைட்லேருந்து வாட் இஸ் இட் தட் அந்த பாட்டுக்காக என்ன கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அதனால தான் அந்த 2 to 4 hours இஸ் அ க்ரூஷியல் டைம். ஏன்னா ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த பாட்டு வந்து போக போகிறது அந்த டைம்குள்ளே பாடுறது தான். ஸோ அதுதான் ஒரு ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி ரெக்கார்டிங் இஸ் ஸ்பெஷல். ஒவ்வொரு ரெக்கார்டிங்லேயும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று கற்றுப்போம் ஒவ்வொரு ரெக்கார்டிங் மூலமாக. இப்படி டிஎஸ்பி சார் என்ன கற்றுக்கிட்டீங்க? டிஎஸ்பி சார் வந்து பயங்கர எனர்ஜி, லைக் ஆக்சுவலி அண்ட் அந்த ஒரு வைப், ஆமாம், அந்த ஒரு ஸ்பேஸே வந்து பயங்கர வைபாக இருக்கும். ஸோ குபேராக்கு வந்து இது அம்மா வந்து பாடுற ஒரு பாட்டு மாதிரி தானே. ஸோ நைட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 1:30 மணி 2 மணி ஆச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஃபைனல் அடுத்த நாள் சென்சருக்கு கொடுக்கணும் அவங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சாங் படத்தில். ஸோ சேகர் கமுலா சார் இருந்தார், டிஎஸ்பி சார் இருந்தார். ஸோ லிரிக்ஸ் கொஞ்சம் மாறிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலி வந்து ஓகே லெட்ஸ் கோ ஃபார் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு 1:30-2 மணிக்கு நைட் டேக்குக்கு போனோம். ரொம்ப கிளியர். சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் அவருக்கு வந்து இது வேணும், இந்த டோனில் எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இமோஷன் கூட, இந்த பாட்டுக்கு வந்து இவ்வளோதான் எனக்கு வேணும், அது வந்து அவ்வளோ கிளியராக சொல்லிடுறாரு. அண்ட் வெரி வெரி என்கரேஜிங். ஒன்று பாடிட்டு பிடிச்சிருச்சுன்னா அவர் பயங்கரமாக வந்து குஷி ஆகிடுவார், செம ஹாப்பி ஆகிடுவார். ஸோ இது பாடி ஒரு கொஞ்சம் அந்த பாட்டு தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணினோம் நைட்டு. அதுக்கப்புறமா விவேகா சார் வந்து அடுத்த நாள் வந்து தமிழ் லிரிக்ஸ் எழுதிட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் அடுத்தடுத்த நாள் நடந்துச்சு. படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஸோ லைக் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் இதெல்லாம் நடந்தது. ஸோ டிஎஸ்பி சார் மிகப்பெரிய ஹிட்டு. ஆமாம், படமும் ஹிட்டு. ஸோ டிஎஸ்பி சார் வந்து கேட்டுட்டு வந்து அதிரி போயிந்தி அதெல்லாம் சொன்னார், பயங்கரமாக இருந்ததுன்னு. ஸோ அதுவே ஒவ்வொரு வாட்டியும் ஒர்க் பண்ணும்போது ரத்னமில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஹரி சாரோட படம் ரத்னமில். அதில் எதனாலன்னு சொல்லிட்டு அதுவும் விவேகா சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ கிரியேட் பண்ணிருக்கீங்க விவேகா சார், இன்டர்வியூஸ் தரீங்க. ஆமாம். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். செகண்ட் சாங் வந்து குபேரால டிஎஸ்பி சாருக்கு நான் கொடுக்கா என் மகனே தமிழில் 4 லாங்குவேஜஸ் பாடியிருந்தேன். ஓகே, எந்த சாங் ஃபஸ்ட்டு பாடலாம்? நான் கொடுக்காவா என் மகனேவா? ஃபஸ்ட்டு தமிழ் பாடிடுறேன், அதுக்கப்புறம் ஓகே அப்படியே நம்ம ட்ரான்சிஷன் போயிடுவோம் மேம், தமிழ்லேருந்து அப்படியே தெலுங்கு போயிடுவோம். ஷோர், கண்டிப்பாக. பச்சை புல்வெளி விரிஞ்சிருக்கு, பாரிஜாதம் எரிஞ்சிருக்கு, புன்னகையோட போவோம் கைய பிடிச்சு வாடாய மகனே,
కడుపున నిన్ను దాచుకుని నీడల్లే నిన్ను అంటుకుని కలిసే ఉంటా ఎప్పటికీ నీ చేతిని వదలను నా కొడుకా నెలకొలయామ ఇరుకనుండా నెడుంగాలోని వాழనుండా చందమామకు చెబుతున్నా నిన్ను చల్లగా చూస్తుంది నా కొడుకా చల్లగా చూస్తుంది నా కొడుకా ரெண்டுமே சேர்ந்து பாடிட்டேன் டிஎஸ்பி சார்மா நானும் சொல்லிடுறேன் அதிரி போயிந்தி தேங்க்யூ ஸோ மச் ஓகே எப்படி இருக்குது நீங்கள் நிறைய தெலுங்கு படங்களும் பாடுறீங்க தமிழ்லையும் பாடிட்டு இருக்கீங்க அந்த மியூசிக் டைரக்டருடைய ஒர்க்ஸ் எப்படி இருக்குது தெலுங்கு படத்துடைய மியூசிக் டைரக்டர் தமிழ் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஐ திங்க் மியூசிக் பாட்டு பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யூனிவர்சல் தான் அதனால் தெலுங்கு தமிழ் அப்படின்னா வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கான அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி இட் இஸ் மியூசிக் இஸ் யூனிவர்சல் அதுதான் ஸோ மோஸ்ட்லி நிறைய ரெக்கார்டிங்ஸ் இங்கே நடக்கும் சென்னையில் ஹைதராபாத்லேயும் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் நடக்கும் ஸோ பிளேஸ் தான் மாறுமே தவிர்த்து மிச்சபடி ஐ திங்க் இட்ஸ் வெரி சிமிலர் அண்ட் ஒவ்வொரு மியூசிக் டிரெக்டர்ஸ்கிட்டையுமே வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் அதெல்லாமே வந்து கற்றுப்போம் அண்ட் ஒர்க் பண்ண வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் என்னோட ஸ்ட்ரென்த்ஸு அண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் இது நடக்கும் ஸோ அப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ஆக்சுவலி ஓகே இப்போது சித்ராம்மா ஜானகிமா அனுராதா ஸ்ரீராம் மேம் அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் எடுத்துப்போம்ல ஒரு ஐகான் இவங்கள மாதிரி ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல எனக்கு வந்து சித்ராம்மா நான் ஐ திங்க் என்னோட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் ரொம்ப 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 ஃபேவரட்டான சிங்கர் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்லேருந்து நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன் அண்ட் somebody that I really look up to because as a person as a musician எல்லாமே வந்து she's like very 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 such an amazing person ஸோ எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ல அவங்க பயங்கரமான லெஜெண்ட் எவ்வளோ சாங்ஸ் லைக் அந்த மாதிரி கரியரில் வந்து அவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காங்க ஸோ சித்ராமா இஸ் லைக் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக ஸோ இப்போ இருக்கிற மியூசிக் டேரக்டர் வரைக்கும் பண்ணுறாங்க இப்போது சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி எல்லா இது ஃபங்க்ஷனும் கலந்துக்கிறாங்க லெஜெண்ட் அவங்களுடைய ஃபேவரட் சாங் எதாக இருக்குது அதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ராஜா சாரோட நிறைய சாங்ஸ் இருக்குது ஸோ நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது நின்னு கோரி வர்ணம் அது ரொம்ப ரொம்ப ஐ திங்க் என்னோடய ஃபேவரட்டான சாங் அப்புறம் இதுவும் இருக்குது ஐ மீன் ஒவ்வொரு சாங்கு சொல்ல முடியல ஒவ்வொன்றுமே அவ்வளோ இது பட் நின்னு கோரி இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் இப்போது தெலுங்கில் வந்து ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகுது சாய் பல்லவியினுடைய இதில் ஹே பிலகடா அந்த சாங் வந்து செம்ம ஹிட் ஆகுது இன்னொன்று சீதாராமம்லேயும் அந்த சாங் வந்து செம்ம ஹிட்டு தெலுங்கு பாடல்கள் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வருது நம்ம பாடி அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது அந்த ஃபீல் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு சாங் ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகாடி வீர பிரேம கதான்னு சொல்லிட்டு நானி நடித்த படம் மெஹரீன் பீர்சாதா நடிச்சிருந்தாங்க நுவ்வன்டே நான் நவ்வு அது வந்து விஷால் சந்திரசேகர் மியூசிக்கில் ஸோ இது வந்து ஓமன பெண்ணையும் அவர் தானே ஓமன பெண்ணையும் அவர் தான் ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு பெரிய ஹிட்டு ஸோ அது நானும் ஹரிச்சரனும் பாடியிருந்தோம் அண்ட் கௌதம் பரத்வாஜ் ஸோ நான் ஹரிச்சரன் கௌதம் பரத்வாஜ் பாடியிருந்தோம் ஸோ அது அப்போ நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஃபுல் டைமாக வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஸோ நான் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு 2017 தான் ஆக்சுவலி ஃபுல் டைமாக நான் என்ன மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸோ அப்போ ஏன் அதனால் அந்த ட்ரான்ஸ்லேஷன் எதுக்காக இன்ட்ரெஸ்ட்னாலயா இல்லை எனக்கு ஃபீல்டுக்குள்ளே வரணும் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு அப்படி இல்லை சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டு நான் கச்சேரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் பட் அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்னதான் இருந்தாலும் வந்து நீ வந்து எஜுகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது ஐ திங்க் எல்லாரோட ஃபேமிலிஸில் வருது தான் அதுக்கப்புறம் ராகமாலிகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் அப்போ தான் வந்து ஃபுல் டைம் கொஞ்சம் எனக்கு அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு 5 years ஒர்க் பண்ணினேன் பேரலி ஏதாவது ஒர்க் வந்ததுன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் 2017 எண்ட் போல் தான் குவிட் பண்ணி
தென் டோட்டலாக ஒரு ஐ வாண்டட் டு டூ மியூசிக் கண்டிப்பாக என்னோட லைஃப்பில். ஸோ அந்த டிசிஷனுக்கும் ஒரு கட்ஸ் வேணும்ல, ஏன்னா கார்பரேட் ஒர்க் பண்ணுறோம், இங்கே போனால் வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு பயம் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஐ டோன்ட் கம் ஃப்ரம் எந்த ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது எனக்கு. ஃபேமிலிலேருந்து அப்பா மாமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மெரிட்டில் வந்திருக்கேன். ஆமாம், ஸோ அது ஒரு யூ டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த், அதுதான். ஸோ ஒரு நாள் ஒன் ஃபைன் டே ஐ தாட் தட் இல்லை ஓகே திஸ் இஸ் என்னோட வாழ்க்கையில் இதுதான் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். ஐ ஹாவ் டு டூ இட், அட்லீஸ்ட் ஹாவ் டு கிவ் இட் மை பெஸ்ட் அண்ட் சி வெதர் இட் ஒர்க்ஸ் அவுட், அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பார்த்தீங்க என்னென்ன படத்துக்கு? அவள் நிறைய பண்ணினதில்லை, கொஞ்சம் ஆட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் அவள் படம் சித்தார்த் ஆண்ட்ரியா அனிஷா, ஸோ செகண்ட் ஹீரோயினுக்கு டப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிம்பாவில் வந்து செகண்ட் ஹீரோயினுக்கு டப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ணல, பாட்டில் ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அது பெருசாக இது பண்ணல. ஸோ பட் யா ஐ டூ டப் as well. ஓகே, நான் உங்களுடைய ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு பாடல், பழைய பாடல், மிகப்பெரிய ஹிட் சாங் வந்து நீங்கள் ஒரு கான்செர்ட் நினைக்கிறாங்க பாடியிருந்தீங்க, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாடல் பாடியிருந்தீங்க, ஞாபகம் இருக்காங்க? ஆமாம், ரொம்ப லாங் பேக். அதை நான் பார்த்துருந்தேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வாய்ஸில் கேட்கணும் சார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, ஹோய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சூப்பர் மேம். இப்போ டிஎஸ்பி, ஜிவிபி அண்டு விஷால் சந்திரசேகரன் எல்லாத்துக்கூடயும் பண்ணிட்டீங்க. மீதி இருக்க வந்து அனிருத், ரஹ்மான் சார், இளையராஜா சார், இந்த 3 பேர் இப்போது இருக்காங்க. இவங்க கூடலாம் எந்த மாதிரியான சாங்ஸ் வந்து பாடணுமா சார்? எந்த மாதிரி சாங்ஸ்னால் ஐ திங்க் நிறைய அவங்க என்னெல்லாமோ ஸோ மெனி ஜானர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நானும் வந்து ஐ டூ அ லாட் ஆஃப் ஜானர்ஸ். நான் இந்த ஜானர் தான் பாடுவேன், அந்த ஜானர் தான் பாடுவேன் கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் ஹாவ் இந்த மாதிரி பாட்டு தான் பண்ணணும் அப்படி இல்லை. பட் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு, கூடிய சீக்கிரம் ஐ டூ வாண்ட் டு யூனோ ஒர்க் வித் சச் லெஜண்ட்ஸ். அனிருத்தா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கட்டும். ஸோ would really love to do that. And ராஜா சார் அஃப்கோர்ஸ், ஏன்னா யுவன் சங்கர் ராஜா சாருக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இப்போ தான் 2 பாட்டு பாடியிருக்கேன் ஆக்சுவலி. யா, ஸோ எப்படி இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது, எப்படி இருக்குது கார்பரேட்டை விட இது நல்லா இருக்கா? கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து இப்போது சிங்கர்ஸ் ஆகட்டும், இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு பீரியட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் டு அவங்க ஃபீல்டு போயிடுவாங்க, வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டைம் லிமிட் இருக்கும், இந்த பீரியடுக்கு தான் அவங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் நம்புறீங்களா எப்படி? ஸோ ஒரு சிங்கருக்குன்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அந்த ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் வாய்ஸுமே ஏஜ் ஆகும். லைக் எப்படி ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து வயசாக வந்து லுக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் சிங்கர்ஸ்க்கும் இருக்குது. பட் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்மளோட வாய்ஸை பார்த்துக்கிறோம் அண்ட் நம்ம எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அப்ராட்லாம் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் எவ்வளோ வயசு ஆனாலுமே அந்த ஆப்ரா சிங்கராக இருக்கட்டும், அவங்க வந்து அப்படியே தான் தே வில் சவுண்ட். ஸோ நம்மளோட வாய்ஸை பார்த்துக்கணும். அது என்ன ஏஜ்னு எவ்வளோ வருஷம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணி பார்த்துக்க முடியுமோ, என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அது நம்ம கையில் இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி பார்த்துக்கணும், அதுக்கான டயட் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்கா? இப்போது நான் வந்து ஃபாலோ பண்ணுறது மெயினாக கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வோக்கல் ஸ்ட்ரெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது நிறைய பேர் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பட் ஆன் த லாங்கர் ரன் இப்போது ரொம்ப நிறைய பண்ணிகிட்டே இருந்தாலும் யூ ஹாவ் டு நோ யோர் வாய்ஸ். ஸோ அதுக்கு ஒரு சிலப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபுல் டே வாய்ஸ் ரெஸ்ட் விட்டுருவேன்,
இல்லை ஒரு சிலப்போ 1 வீக் ரெஸ்ட் விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப நிறைய ட்ராவல் அது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சிலப்போ ரொம்ப வாய்ஸ் தெரியும். அது அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால், அது தெரிஞ்சுமே பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இட் லீட் டு வோக்கல் நாட்யூல்ஸ் அந்த மாதிரி. அது வந்து நிறைய பேசுகிறவங்களுக்குமே வரும், பாடுறவங்களுக்கு கண்டிப்பாகவுமே வரும். ஏன்னா இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் இட், அந்த வாய்ஸ் ரெஸ்ட்டு, டயட் ஒரு அளவுக்கு ஆமாம் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது ஐ திங்க் நம்மளோட உடம்புக்கே வந்து என்ன வாட் இஸ் சூட்டட், தட் இஸ் த திங் தட் இஸ் ஆல்சோ சூட்டட் ஃபார் த வாய்ஸ். ஸோ இதுதான் மெயின். அதில் ஏதாச்சும் வாய்ப்புகள்லாம் நிலவி இருக்கா? இப்போ த்ரோட் பிரேக் ஆயிடுச்சு, படம் இல்லை அப்படின்ட்டு ஏதாச்சும்? ஸோ அதான் இப்போ ரெக்கார்டிங் கால் வர்றது இன்றைக்கே வர முடியுமா? மோஸ்ட்லி இட் வில் பி அந்த மாதிரி தான். ஓகே. அன்றைக்கி கோல்டோ காஃபு ஃபீவர் அதெல்லாம் இருந்ததுன்னா, இல்லை ஒரு சிம்பிளான ஒரு சைனஸ் அலர்ஜி ஃபுல்லாக மூக்கு பிளாக் ஆகி அப்படி இருந்ததுன்னா போயிருக்கேன். அப்படி இருந்துமே போயிருக்கேன். ஏதாவது ஒரு அலெக்ரா டேப்லெட் ஏதாவது ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு கிளியர் ஆகி இது பண்ணுற மாதிரி. பட் வாய்ப்பு அப்படி போகும்போது மியூசிக் டைரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை அந்த இல்லை கண்டிப்பாக சொல்லுவேன். லைக் இந்த சென்ஸ் ரொம்ப ஹெவி கோல்டு அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும். ஏன்னா கண்டென்சர் மைக்கில் நம்ம எடுக்கும்போது த ஸ்மாலஸ்ட் ஆஃப் பிரெத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ கிளியராக தெரியும். ஸோ அந்த வோக்கல் குவாலிட்டியுமே மாறும் கோல்டு இருக்கும்போது. சொல்லியிருக்கேன் ஒரு சிலப்போ வந்து அவங்களுக்கு டைம் இருந்தால் வந்து சரி ஓகே ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அர்ஜென்ட் அப்படி இருந்ததுன்னா, பிகாஸ் எல்லாருக்குமே தே ஆர் ஒர்க்கிங் ஆன் அ டைம் லைன் இல்லையா? நம்மளுடைய மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்ரி திங் ரன்ஸ் ஆன் அ டைம் லைன். என்னோட டைம் லைன் மட்டும் இல்லை. ஸோ அது டிரெக்டருக்கு வந்து ஒரு டைம் லைன் இருக்கும், ஷூட்டுக்கு போகிறதுக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேங்க்ஃபுல்லி டச்வுட் தேங்க் காட் அந்த மாதிரி எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் ஆனது இல்லை. ஷோ எஸ் ரொம்ப சிக் ஆனப்போ இல்லை ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரி ஆனப்போ எஸ் அப்போ நான் வந்து என்னால் ரொம்ப கஷ்டம் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெக்கார்டிங் இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. ஓகே. இப்போது ஒரு சில டைம் தானே அந்த ரெக்கார்டிங் செஷன் இருக்கும், பாட்டு போகிறப்போ ஒரு சில நாட்கள் தான் போகும். மீதி நாட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய லைஃப்பில்? நிறைய கற்றுக்கிறதுக்கு அதான் டெய்லி ப்ராக்டிஸ்க்கு. இப்போ ரெக்கார்டிங் இல்லாத நாட்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கிளாஸஸும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஷூட்ஸ் இருக்கும், அப்புறம் ஏதாவது லைவ் இருக்கும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் தான். ஒரு ஃபியூ டேஸ் கிடச்சிதுன்னா அப்போது ஒரு வெக்கேஷன் கூட பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாலாம் பிளானே பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் டூ தட். மாம் வேறு நீங்கள்? டாக் மாம். ஆமாம், டாக் மாம். ஸோ மிச்ச டைமில் இதெல்லாமே மியூசிக்கே எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 hours 8 to 10 hours அதிலே போகும். அண்ட் அதை தவிர்த்து ஐ ஆல்சோ டூ மியூசிக் சூப்பர்விஷன். விஷால் சந்த் மியூசிக் சூப்பர்விஷன். ஐ டூ அ லாட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ். ஐ ரெக்கார்ட் அதர் ஆர்டிஸ்ட். ஐ புட் டுகெதர். ஐ கம்போஸ். நான் ஹிந்தி சாங்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ரெக்கார்டிங் இஸ் பார்ட் ஆஃப். எதிர்பார்க்கலாமா? அப்போ நான் ஹிந்தி சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். உமன்ஸ் டேக்கு வந்து ஐ ஹவ் டன் அ சாங். ஹிந்தி ஐ எம் டாக்கிங் டு லேபிள்ஸ். எனக்கு ஒரு கப்புள் ஆஃப் சாங்ஸ் ஐ ஹவ் டன். ஸோ அது ஸ்லோவாக ஐ வில் ஸ்டார்ட் புட்டிங் இட் அவுட். ஸோ யா எனக்கு முடிச்சிடலாம். ஃபேமஸான அந்த சாய் பிள்ளையுடைய சாங் ஹே பிள்ளைகாடா. கண்டிப்பாக. யா ஓ ஓ హే పిల్లగాడా ఏందిరో పిల్లగాడా నా గుండె కాడా లొల్లి హే మనగాడా సంపకోయ్ మొరటోడా నా మనసంతా గిల్లి గిరగిరదిల్లే నీలోనా బిరబిర సుడులై తిరిగేనా నిలవద నువ్వేం చేస్తున్నా దొరకను అందా నీకైనా హే పిల్లగాడా ఏందిరో పిల్లగాడా నా గుండె కాడా లొల్లి హే మనగాడా సంపకోయ్ మొరటోడా నా మనసంతా గిల్లి. சூப்பர்.
இப்போது ஒரு ட்ராக் பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ட்ராக் அதுக்கப்புறம் ஒரு சிங்கர் கூப்பிட்டு பாட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா அசுரனில் படத்தில் கூட அந்த மாதிரி ஆச்சு. 7 வயப்புக்குள்ளே அந்த சாங் வந்து சைந்தவி அவங்க ட்ராக் பாடியிருந்தாங்க. பட் வேற ஒரு சிங்கர் வச்சு வைக்கம் விஜய் வச்சு பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து வச்சுட்டாங்க. அது ஏன் அந்த டிரான்ஸ்லேஷன் ஏன் அப்படி பண்ணுறாங்க? மீன்ஸ் ட்ராக்னா என்ன, இப்போ அதுக்கப்புறம் பண்ணுறது என்ன? ஸோ அதான் இப்போ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது இப்போ மேல் மியூசிக் டைரக்டர்ஸே வந்து ஒரு சிலது பாடி வச்சுருவாங்க. பிகாஸ் கம்போஸ் பண்ணும்போது அதை எப்படி இருக்கும் கேட்கறதுக்குங்கிறது வந்து டம்மி இது மாதிரி. ஆமாம், ஒரு டம்மி இது மாதிரி. ஸோ ஃபீமேல் அதே மாதிரி ஃபீமேல் வரும்போது ஃபீமேல் பாடினாதான் வந்து அவங்களுக்கு வந்து ஓ இப்படி தான் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ஸ் தேவை கண்டிப்பாக. ஸோ அதனால இப்போது விஷால் சந்திரசேகருக்கு நான் என்னோடய ஹஸ்பண்ட் விஷால் சந்திரசேகருக்கு நான் அந்த மாதிரி வந்து நான் ட்ராக்ஸ் பாடியிருக்கேன். அந்த ஆமாம், அந்த ட்ராக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பிடிச்சி போயிடும். அந்த இது நல்லாயிருக்கு, இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான், அந்த மாதிரி ஒரு நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது மிச்சவங்களுக்குமே நான் ட்ராக்ஸ் பாடியிருக்கேன் முன்னாடிலாம். ஸோ அது ஓகேவா உங்களுக்கு? நீங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கர் ரீப்ளேஸ் பண்ணுறது அதெல்லாம் ஓகே? ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 2 சைட்லேருந்துமே பார்க்குறேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் சைட்லேருந்தும் பார்க்குறேன், ஒரு சிங்கர் சைட்லேருந்தும் பார்க்குறேன். நமக்கு தோணும்ல, நம்ம வயசே நல்லா இருக்குது, எதுக்கு நமக்கு பிச்சை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஏன் இன்னொருத்தங்க போடணும் அப்படின்னு தோணும்ல? தோணும். பட் ஆனால் அவங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து அந்த ஒரு சீக்வென்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எல்டர்லியான வாய்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் சர்ப்பியாக இருக்கிற ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த ஹீரோயினோட ஃபேஸ்க்கு அது சூட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு அவங்களோட சாங் ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு வந்து நிறைய பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். டேரக்டருக்கு பிடிக்கலாம், பட் ஆனால் வேறு ப்ரொடியூசருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்காமனா நல்லா இருக்குது, பட் ஆனால் இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியர், அது ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், அந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஸோ ஓகே, உங்கள் நண்பருடைய படத்தில் பாடியிருக்கீங்க, அஞ்சனா ராஜகோபாலன் அவங்களுடைய பாடல் இப்போ தான் இது ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். எப்படி இருக்குது நண்பர் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி வந்து ஃபீமேல் மியூசிக் டிரெக்டர்ஸ் வந்து இன்றைக்குமே ரொம்ப கம்மி தான். தோ வி ஆர் இன் 2025. அஞ்சனா வந்து எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து பழக்கம். வி வென்ட் டு த சேம் ஸ்கூல். அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து வி நோ ஈச் அதர். ஸோ அஞ்சனா வந்து ஐ எம் டூயிங் மை மியூசிக் டெபியூ, டைரக்டோரியல் டெபியூ சொன்னபோது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் தேர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஃபீமேலாக இருந்து யூ ஹாவ் டு பிரேக் அ லாட் ஆஃப் பேரியர்ஸ். இந்த ஒரு பிளேஸ்க்கு வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னதான் இன்றைக்கி வந்து சொன்னாலுமே நிறைய இருக்குது. ஒரு பாட்டு இருக்குது, ஐ வாண்ட் யூ டு சிங். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஆப்ட் சாங் ஃபார் யுவர் வாய்ஸ் அண்ட் எவ்ரி திங். அது கண்டிப்பாக ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஆக்சுவலி கோ சிங் அது ஒரு ஃபயர் கிராக்கரான ஒரு சாங். நான் அதை தான் சொல்வேன். ஏன்னா கேட்டேன் அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், அவங்க பாடி நான் கேட்டேன். இப்போது சிந்துரி அவங்க பாடணும், கண்டிப்பாக நான் பாடுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஐ திங்க் ஐ see her to be on the top music directors list. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மேம், லைட்டாக ரஹ்மான் சாருடைய சாயல் அதில் இருந்துச்சு அந்த மியூசிக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் இசை புயல் கூட சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இந்த பாடல் பாடி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். கண்டிப்பாக. அவங்க லிரிக்ஸ் அமைச்சிருக்காங்களாம் பார்க்குறேன். ரசிகா ரா ரா ரகள ஜோ ரா படைச்ச உருவ 2 கதைக்கு வெளியே வந்து நிஜத்தில் அடிச்சு கிடுதே. ஒரு கை ஆக்க மறு கை சாய்க்க கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். பொம்மை ஆட்டம் நூலில்
மாட்டும் ஓ விதியும் கதியும் என்ன ரெண்டு பொருண்டு என்ன அருளும் அதக்க நானே பாவ கூத்து கிடப்போ பார்த்து அட முதலும் முடிவு என்ன அழுது புலம்பி என்ன விதியின் வழியில் தானே. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். விகடன் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் நேஷனல் எல்லாமே வாங்குங்க. பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட எல்லாமே ஒர்க் பண்ணுங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ நிரஞ்சன் ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு கான்செர்ட், மினி கான்செர்ட்குள்ளே போயிட்டேன். ஒரு சாரி சொல்லணும் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு பாட வச்சு நம்ம பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு வகையில் எங்கேயோ தோணும்ல, அதனால் ஒரு சின்ன சாரி உங்களுக்கு. ஐயோ இல்லை ஆக்சுவலி பேசுகிறதோட பாடுறது தான் வந்து எங்களோட என்ன சொல்கிறது, இட் கம்ஸ் நேச்சுரலி மோர் தென் தட், எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு Channel 5 ஃபார் ஆல்சோ ஹேவிங் மீ. Thank you for the interview, ma'am. Thank you so much. Thank you.